வணக்கம் மீன் ஃபேமிலி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே. இந்த வார்த்தை, இந்த பாடல் பாடுனீங்க அப்படின்னா முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச விரதம் 2025 48 நாள் விரதம் இருப்பது எப்படி, 21 நாள் விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். இப்போ 48 நாள்ங்கிறத நம்ம கடந்து வந்தாச்சு. 48 நாள் விரதம் எல்லாராலையுமே கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்காக 21 நாள் விரதம் எப்படி தொடங்கி எப்படி நிறைவு செய்யணும், தைப்பூசத்தில் எப்படி முடிக்கணும், அப்போ இந்த விரதத்தை என்னைக்கு தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. 21 நாள் விரதம் அப்படிங்கிறது எப்படி நம்ம தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாளில் நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22, அதாவது நாளைக்கு புதன்கிழமை நம்ம இந்த விரதத்தை தொடங்கணும். அப்படின்னா தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, சரியா? அதாவது தை 29ஆம் தேதி வருது. அந்த 29ஆம் தேதி நம்மளுக்கு 21 நாள் நிறைவு வரும். கரெக்டாக நிறைவு சரியா முறையில் வந்துடும். அப்போது நாளைக்கு 21 நாள் விரதத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு தொடங்கலாம். சரி, இதை எப்படி தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மாலை போட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் மாலை போட்டு வழக்கம் இருக்காது. அதனால் மாலை போட வேணான்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்களும் இருப்பீங்க. மாலை போடுறவங்க எப்படி விரதம் இருக்கிறது, மாலை போடாதவங்க எப்படி விரதம் இருக்கிறது, ரெண்டையுமே பார்த்துருவோம். மாலை போடாமல் இருக்கிறவங்களுக்கான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நாளைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் உங்களுடைய கோரிக்கை, அதாவது நீங்கள் 21 நாள் விரதத்தில் நீங்கள் எதுக்காக இந்த விரதத்தை இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வேண்டுதலை, அதாவது இப்போ குழந்தைக்காக அப்படின்றது, குழந்தைக்காக இருக்கிறவங்க இருப்பாங்க, திருமணம் நல்லபடியாக ஆகணும், எனக்கு நல்ல மணமகன் மணமகள் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி விரதங்கள் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். அதாவது குழந்தை வேண்டி தான் அதிகமாக முருகனை கும்பிட்றவங்க பார்த்துருப்போம். ஆனால் எதை கேட்டாலுமே முருகன் அள்ளி கொடுக்கறதுல வள்ளல். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கடனுக்காக இருப்பாங்க. அது நீங்கள் எதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பரிபூரணமாக மனதளவில் முருகனை நல்லபடியாக நினச்சி முருகனையே அனுதினமும் யோசித்து காலையில் குளிச்சுட்டு முருகன் கோவிலுக்கு போய் என்னுடைய வேண்டுதல் இது முருகா, என்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடுக்கணும் முருகா, உங்ககிட்ட நான் இதை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 21 நாள் விரதத்தை நான் நல்லபடியாக முடிக்கணும் முருகா, நீ எனக்கு துணையாக இருந்து என் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்தை கொடு முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி முருகனை கும்பிட்டு அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அன்றைக்கி உங்களோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. சில பேர் எப்படி அப்படின்னா, ஒரு நேர பட்டினி, அதாவது ஒரு நேர விரதமாக இருந்து மற்ற 2 நேரம் சாப்பிடுறது வழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. இல்லை, என்னால் அந்த மாதிரிலாம் முடியாது, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க, நான் 3 நேரம் சாப்பிட்டு தான் இந்த விரதத்தை இருக்க போகிறேன், ஆனால் நான் உன்னை கும்பிடுவேன், நான் உனக்கு டெய்லி தீபம் ஏற்றிடுறேன், அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் ஒரு நேரம் விரதமாக இருக்க போகிறேன் முருகா, அது காலையிலையோ இல்லை மதியானமோ, அதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதே முடிவை கடைசி வரைக்குமே கொண்டுட்டு போங்க. அந்த முடிவை மாற்றாதீங்க, சரியா? அப்புறம் வீட்டுக்கு இப்போ நீங்கள் 3 நேரமே சாப்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காலையில் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, அப்புறம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ், வேல்மாறல், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன படிக்க தெரியுமோ, இது எதுவுமே எங்களுக்கு படிக்க தெரியாதுக்கா அப்படின்றவங்க ஒன்றுமே வேண்டாம், முருகா முருகா முருகன் அப்படின்ற நாமத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. முருகா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், படிக்க முடியுங்கிறவங்களுக்கான இதுதான். இதெல்லாமே நீங்கள் படிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கந்த சஷ்டி கவசமாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்க. 2 வேளை குளிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரும். 2 வேளை குளிக்கணும், அது உங்களுடைய விருப்பம் தான். 2 வேளை குளித்தா நல்லது தான், ஒரு வேளையாவது கண்டிப்பான முறையில் நீங்கள் குளிக்கணும். சரி, இது மாலை போடாதவங்களுக்கு சொல்லிட்டோம். மாலை போட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டவங்க மாலை போடாதவர்களை விட கட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகம்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் வீட்டில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, தீட்டு வீடுகளுக்கு போகக்கூடாது, இறப்பு வீடுகளுக்கு செல்லக்கூடாது, இந்த மாதிரி நெகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. யார் வீட்லையும் நம்ம எதுவும் மறந்து கூட சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் எங்களால் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை போட்டுக்கலாம். இப்போ மாலை போடுறவங்க எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி மாலை போட்டு பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க அந்த மாலை வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாலையை எடுத்து காலையில் நீங்கள் குளித்து சுத்தபத்தமாக கோவில் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற ஐயர் கையால் நம்ம மாலை போட்டுக்கலாம். இல்லை பெற்ற தாய் இருக்காங்க அப்படின்னா தாய் கையால் போட்டுக்கலாம். மனைவி இருக்காங்கன்னா மனைவி கையாலையும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து போட்டுட்டு மாலை போட்டவங்க கட்டாயமாக ஒரு நேரமாவது நீங்கள் விரதம் இருந்து உபவாசம் இருந்து அதுக்கு பிறகு வந்து விரதம் விடுறது தான் நல்ல பழக்கம். அந்த இதுதான் நல்ல சிறப்பாகவும் இருக்கும் கூட. அப்புறம் வந்து இதே மாதிரி தான் அந்த கந்தர் அனுபூதி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக முறையில் இதாக ஒன்றாவது நீங்கள் வந்து பாராயணம் பண்ணணும் 21 நாள். அப்போ தைப்பூசம் அப்படின்றது எதுக்காக? தைப்பூசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு பௌர்ணமி நாளில் பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து தைப்பூசம் எல்லா முருகன் கோயில்லையுமே தைப்பூசம் விசேஷம் தான். ஆனால் பழனி தண்டாயுதபாணி முருகன் கோவிலில் இருக்கிற கூடியது தான் தைப்பூசத்துக்கு மிகச்சிறந்த விசேஷம். இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 48 நாள் விரதம் வந்து முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் மாலை போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, இன்னையிலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் மாலை போட்டிருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒருவேளை இடையில வந்து பீரியட்ஸ் இந்த மாதிரி வருதில்ல, அதுக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே நம்ம போட்டுறோம். இப்போ மாலை போட்டு அப்படின்னா நாங்கள் வந்து பழனி பாத யாத்திரை போகிற பழக்கம் இருக்குது. பாத யாத்திரை போய் தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து அங்கேயே விரதம் விட்டு அதுக்கப்புறம் வீட்டு வந்து சேர்கிற வழக்கம் இருக்குது. உங்கள் சைடு என்ன மாதிரி வழக்கம்னு தெரியல, பரவாயில்ல. இப்போ நீங்கள் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு போக முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டிலே தைப்பூசத்து அன்று உங்களுடைய அதாவது நிறைய சமைச்சு, அதாவது சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல் இந்த மாதிரி வச்சு பாயாசம் எல்லாம் படைச்சு முருகனுக்கு அன்று ஒரு நாள், அதாவது ஃபுல்லாக என்னால் விரதம் இருக்க முடியல, ஒரு நேரம் கூட என்னால் விரதம் இருக்க முடியலைங்கிறவங்க தைப்பூசத்து அன்றாவது விரதம் இருந்து என் முருகப்பெருமானுக்கு வந்து படையல் படைச்சு சாப்பாடு தலிகை நிறையா போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யுங்க. கண்டிப்பாக முருகன் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவான் என்பதில் எந்த ஐயமே கிடையாது. முருகன் வந்து நீங்கள் கேட்டதை நிச்சயம் கொடுப்பான். ஆனால் அவனுக்காக நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். 21 நாள் நான் இருக்கிறேன் முருகா அப்படின்னா 21 நாள் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன மாதிரி சொன்னிருக்கீங்களோ அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றுங்க. முருகன் நிச்சயமாக உங்களுக்கு தருவான். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்தது. அதாவது 48 நாள் விரதம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க, அக்கா டெய்லியுமே தலை குளிக்கணுமா, பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன செய்கிறது, அந்த 5 நாளை கணக்கு எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருந்தது. தலைக்கு டெய்லி குளிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை போடாதவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து டெய்லி தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை. சுத்தமாக தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல் நாள் குளிக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாள் குளிக்கிற வழக்கம் இருக்கும் எல்லாருக்கும், அந்த மாதிரி குளிச்சுக்கிட்டா போதும். மாலை போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லி தலைக்கு குளிக்கிறது தான் வந்து உத்தமம். டெய்லி தலை குளிச்சுக்கோங்க. பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்னாடி இருந்து உங்களோட விரதத்தை ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 5 நாள் வந்து விட்டுட்டு உங்களோட 21 நாள் வந்து கணக்கு சரியாக வரும். ஒருவேளை இல்லை நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இடையிலே பீரியட்ஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கையான ஒரு விஷயந்தான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி எங்களால் அந்த 5 நாளை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டுட்டு வந்துக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, முருகப்பெருமான் வந்து ஒன்றும் தப்பாக நினைக்க போகிறதில்ல. இந்த வீடியோலையும் வந்து பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலையும் வந்து மனசார முருகன்கிட்ட நினச்சி உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். மனதார முருகன் அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மாலை போட்டிருந்தாலும் சரி மாலை போடலைனாலும் சரி அனுதினமும் முருகனை நினச்சி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட அனைத்து கமெண்ட்களுக்கும் நான் கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுவேன். எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லுவேன். எல்லாருமே நல்லபடியாக முருகனை வேண்டி அருள் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.